ஸ்டாலின் இனி வரவே மாட்டார். எப்போ வருவார்? நீ 5 வருஷம் கழிச்சு வருவார். அங்கே போய் ஒரு மினிஸ்டர், ஒரு அறங்காவல் மினிஸ்டர், நீ போய் எவ்வளோ பொறுப்பாக நடக்கணும், உன்னை இங்கேயே முடிச்சிருவேன்னு கேட்குற அளவுக்கு எவ்வளவு தெனாவட்டு, எவ்வளவு திமிர் இருக்கும். 120 கோடி கரூரில் ஜெயிச்சிருக்கிறோம். எல்லாருக்கும் 1/2 கிராமம் 1/4 கிராமம் நகை. தேர்தல் ஆணையம் முழுக்க முழுக்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோலில் போட்டு ஒரு தொகுதிக்கும் கட்சி சார்பாக 25 கோடி டிஎம்கே கொடுத்துருக்காங்க. 10 கோடி வேட்பாளர் போட்டி ஜெயிப்பு. பெரும்பான்மையாக திமுக அலறி கொண்டிருக்கிறது. உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர். உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் சுஃபியான் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம்மா. தேர்தல் ரொம்பவே பரபரப்பாக நடந்து முடிஞ்சிச்சு. அதில் நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த மோதல்ன்றது பல இடங்களில் நிறையவே நடந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக நம்ம துறைமுகம் தொகுதியில் பார்த்தீங்கன்னா சேகர் பாபு அவர்களும் தாவைக்கா வேட்பாளர் அசோக் அவர்களும் வந்து நேரடியாக மோதிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே மாறிட்டு இருக்கு. அது எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, டிஎம்கேக்கு இருக்கக்கூடிய ஒரு கெட்ட தன்மை தான். இதை பாருங்க, டிஎம்கே ஒரு பார்ட்டி ஆஃப் ரவுடிசம்ங்கிற மாதிரி ஒரு செயல்பாடு உருவாகும். இது ரொம்ப தவறான மன வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி. ஏங்க, இது ஒரு ஜனநாயக ஒரு புரோட்டோக்கால். இது ஒரு 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 டெமோக்ராட் செட்டப்பில் ஹேவ் அ ரைட் டு கண்டெஸ்ட் எனி ஒன். யார் வேணாலும் போட்டியிடலாம், தப்பு கிடையாது. இதில் இவர் வேற ஒரு பெரிய மினிஸ்டர், வேற ஒரு பெரிய மனுஷன். இத்தனைக்கும் சரி, சின்ன வயசில் எப்படி கூட இருந்துட்டு போகிறாரு. இன்னைக்கு அவருக்கு வயசு 70 வயசு கிட்டத்தட்ட இருக்கும். கிட்டத்தட்ட இருக்கலாம், கூட இருக்கலாம், கம்மியாக இருக்கலாம். இப்போ ஒரு பெரிய மனிதனாக இருந்து அங்கே போய் ரவுடிசம் பண்ணுறது, ஆட்களை வச்சு கும்பலாக போடுறது, மிரட்டுறது, அதை விட அவருடைய வார்த்தைகள் நமக்கு பதிவு செஞ்சது உன்னை இங்கேயே முடிச்சு போடுவேன். இதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு கேவலமான, திமுகனாலே இப்படி தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உருவாயிற்று. ரொம்ப ஒரு ஒரு பயங்கரமான செயல். இதில் வந்து ஏற்றுக்கிடவே முடியாது. இப்போ ஏதாவது குளறுபடிகள் இருந்தால், துறைமுகத்தில் வந்து மைனாரிட்டி வாக்கள் நிறைய இருக்குது, இஸ்லாமியர்கள் வாக்கள் இருக்கிறது, தொழிலாளர்கள் ஏராளமான போர்ட்டில் அந்த துறைமுகத்தில் வேலை பார்க்கக்கூடிய அந்த இதில் ஆர்பரில் உள்ளவர்கள் இருக்கிறாங்க, தலித் மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த சாலை ஓரங்கள்லாம். ஸோ இது வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய செட்பேக். இப்போ நேற்றைக்கு உள்ள நிலைமையை நீங்கள் பார்க்குற போதே, நான் பேசின அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான மனோநிலை, நான் வெற்றி தொழிலை பற்றி பேச மாட்டேன், நமக்கு ரூல்ஸ் இருக்குது. திமுகவுக்கு எதிரான இந்த போக்கு மக்களுக்கு வருவதற்கு காரணமே, புளூரலாக சொல்ல போனால், ஏராளமான சேகர் பாபுக்கள் தமிழ்நாடு முழுவதும் இருந்தனால இவங்க பண்ணுற ரவுடிஸாக இருக்குது பாருங்கள், இவங்க பண்ணக்கூடிய கட்ட பஞ்சாயத்து இருக்குது பாருங்கள், இவர்கள் பண்ணக்கூடிய மக்கள் விரோத செயல்பாடுகளுக்கு எதிராக தான் இன்னைக்கு மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை தேடுறான் அப்படின்னு நான் சொல்ல முடியும். மாற்றம் நடக்குமா நடக்காதா அதெல்லாம் மக்களுக்குள்ள இருக்கும். ஆனால் இந்த மாதிரி செய்யக்கூடாது. சென்னையில் ஒரு பிரதானமான இடம் உள்ளது துறைமுகம். அங்கே போய் ஒரு மினிஸ்டர், ஒரு அறங்காவல் மினிஸ்டர், நீ போய் எவ்வளோ பொறுப்பாக நடக்கணும், உன்னை இங்கேயே முடிச்சிருவேன்னு கேட்குற அளவுக்கு எவ்வளவு தெனாவட்டு, எவ்வளவு திமிர் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப தவறு. இதெல்லாம் பேச்சுவார்த்தையை தாண்டி அவர் கையில் வச்சிருந்த ஃபோனை வச்சு வயிற்றுலேயே 3 முறை 4 முறை குத்துறான் அந்தால. யாரு? அந்த இவர். சரி, அது குத்துறதுனால அவர் ஒன்றும் சாகலை. அதை கத்தி வச்சு குத்தினா என்ன ஒரு பேச்சுக்கு சொல்ல போகிறேன். அப்போ என்ன சொல்ல வரீங்க? என்ன மெசேஜ் நீ சொல்ல போறா ஒரு திமுக? அப்போ இதெல்லாம் ஸ்டாலினுக்கு தெரியாதா? இந்த அரசாங்கத்துக்கு ஒன்றுமே இல்லாத 1% இருக்கக்கூடிய உங்க பிரேமலதா, அவங்கள கூப்பிட்டு 10 சீட்டு கொடுத்தீங்க, அவங்க பையனுக்கு சீட்டு கொடுத்தீங்க, அவங்க கேட்ட செய்தி அவங்களுக்கு விழுப்புரமா அது விருத்தாச்சலத்தை கொடுத்தீங்க, பையனுக்கு விருதுநகர் தானே பையனுக்கு கொடுத்தீங்க, சுதீஷுக்கு எம்பி ஆக்குனீங்க, உன் கூட இருக்கக்கூடிய திருமாவளவனுக்கு 5 சீட்டுக்கு மேலே இல்லைன்னு சொல்லி அவங்கள கேவலப்படுத்தி தான் 8 கொடுத்தீங்க. அப்போ அந்த அம்மாவே மேடையில் வச்சு சொல்லிச்சு, இந்த அரசாங்கத்துக்கு எதிராக 2 குற்றச்சாட்டு தான் அவங்களுக்கு சொல்ல முடியும். அந்த அம்மா சொல்றாங்க, கன்ஃபஸ்டு, நான் சேர்ந்ததுக்கு பாவாரிக்கே ஒப்புக்கினாங்க. எது அவங்க எடி இந்த அரசாங்கத்துக்கு மேலே என்ன குற்றச்சாட்டு இருக்கு? இந்த அரசாங்கம் வந்து பாலியல் பலாத்காரம் நடக்குது, இந்த கவர்மெண்ட்ல சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, இந்த 2 தான் நீங்க சொல்வீங்க அப்படின்னு யார் சொன்னா? நீங்க பாத்தீங்களா இல்லையா? அப்ப இதை விட கேவலம் என்ன இருக்கு? அவங்க கூட்டணியில் இருக்காங்க. அவங்க தெரிஞ்சு சொல்லிச்சோ, தெரியாம சொல்லிச்சோ, இல்லை பேச்சுவார்த்தையில் டங் ஸ்லிப்னு சொன்ன மாதிரி வந்துச்சோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. சிஎம் ஆல்சோ பிரசன்ட் த ஒகேஷன். அந்த மீட்டிங்கில் அவர் வர இருக்கார், அவர் பிரசன்ட், அவர் இருக்கிறார். அப்படி மேடையை வச்சுக்கிட்டு இந்த அம்மா சொல்கிறாங்க,
என்ன பெரிய குறைய கண்டுபிடிப்பீங்க இந்த ஆட்சியில்? 2 தான் நீங்கள் சொல்கிறீங்க. பாலியல் பலாத்காரம் நடக்கு, சட்டம் ஒழுங்கு, இதை தானே இதை விட இதை விட ஒரு அசிங்கம் என்ன இருக்குது இந்த ஆட்சிக்கு? ஏன்னா சேகர் பாபு அவர்கள் வந்து இங்க இந்த மாதிரி சென்னையில இந்த மாதிரியான தாக்குதல் நடந்திருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒரு பெண்ணையும் வந்து தாக்கியிருக்காங்க. அதுவும் அவங்க அது அம்மா வந்து இஸ்லாமிய பெண்மணி, அவங்க வந்து ஒரு கர்ப்பிணி பெண்மணி. யாரா இருக்கட்டுங்க, இஸ்லாமிய பெண்மணி, இந்து பெண்மணி, கந்த பெண்மணி அப்படிலாம் இல்லை, ஒரு உயிர். இந்த மதம் ஜாதிலாம் எனக்கு எப்பவும் பெரிய ஆபத்தான போக்கு. அதை பெருசாக சொல்லுவாங்க, இஸ்லாமிய பெண்மணினா இந்து பெண்மணியை தாக்கலாமோ? அது என்ன பேச்சு? ஒரு கர்ப்பிணி பெண், ஒரு நம்ம பிள்ளை, நம்ம பெண், அதை தாக்கியிருக்கீங்க, இங்கே வந்து அநியாயம் பண்ணிருக்கீங்க. என்னடா பேசுறீங்க? நேற்று என்னுடைய நண்பர் பேட்டி எடுக்கும்போது சொல்றாரு, 2-3 குற்றச்சாட்டுகள். பணத்தை தனியாக செலவு பண்ணியிருக்கிறாங்க. கரூரில் 120 கோடி அவர் சொல்றாரு. ஜெகதீஸ்வரன் சொல்லி உங்களுக்கு தெரியும், நம்முடைய நண்பர் தான், பத்திரிகையாளர். 120 கோடி கரூரில் ஜெயிச்சிருக்கு. கோவையில் எல்லாருக்கும் 1/2 கிராம 1/4 கிராம நகை. கோவையில் எல்லாருக்கும் நகை துண்டு துண்டா நகை. நகை 1/2 கிராம்ல எவ்வளோங்க? 8000 ரூபா. 1 கிராம் 15,000 ரூபா. அப்புறம் அந்த அதிமுகவில் மார்ட்டினுடைய ஒய்ஃபு லீமா ரோஸ்லினா இந்த லேடி ஒரு வீட்டுக்கு போயிட்டு லால்குடியில் ஒரு 2 பேர் இருந்திருக்காங்க, ஆளுக்கு 25,000 ரூபா கொடுத்து 50,000 ரூபா கோட்டுக்கு. லீமா ரோஸ்லின் அதிமுக சார்பா. இப்போ என்னப்பா தமிழ்நாடு, என்னடா பேசுறீங்க? இப்போ நான் எலெக்ஷனில் நிற்கணும், நான் சாதாரண ஒரு ஆள், என்னால் 40 கோடி செலவு பண்ண முடியுமா? ஒன்றால் பண்ண முடியுமா? இவரால் பண்ண முடியுமா? அவரால் பண்ண முடியுமா? இப்போ என்ன செய்தி சொல்ல வாரீங்க தமிழ்நாட்டுக்கு? அவருக்கு புதுசாக வந்த ஒரு தேர்ட் பிளேயருக்கு அதிகமாக ஓட்டு போட்டாங்க, அதிகமாக வந்து அவர் ஜெயிக்கிற யார் ஜெயிப்பான்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ விஜய் இருக்காரு, அவர் ஜெயிப்பாரா தெரியாது. டிஎம்கே கூட வரும் நாளைக்கு, அதெல்லாம் வேற விஷயம். இட்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் தேர். இந்த மாதிரி ராங் மெசேஜ். இப்போ பாருங்க, திருமங்கலம் ஃபார்முலான்னு சொல்லிட்டு இருந்தான், இன்னைக்கு அதை தாண்டி இருக்கு அதிமுக சார்பில் அந்த அந்த ரோஸ்லின் லீமா ரோஸ் தானே 25,000 ரூபா ஒரு ஓட்டு லால்குடியில். இப்போ என்ன செய்தி நீங்க சொல்ல வரீங்க? என்ன இப்போ இப்படிப்பட்ட ஆதவ அர்ஜுன் ஒருத்தர் அந்த கட்சியில் பிறப்பா இருக்காரு, அவருக்கு என்ன பெரிய பணம்? கமலையை எடுத்து மாடை எடுத்து சேர்த்த பணமா அவர்கிட்ட இருக்கு. மக்களை வந்து நாசம் செஞ்ச பணம் தானே அது, சூதாட்ட பணம் தானே அது, மார்ட்டினுடைய பணம். இப்போ அவன் பெரிய ஆளா அங்கே இருக்கு. அப்போ நாளைக்கு அவன் எதுக்கு வந்திருக்கான் அந்த ஆளு? அவனுக்கு என்ன பெரிய தியாகி? கக்கனா, பெருந்தலைவர் காமராஜரா, ராஜாஜியா, இல்லை பக்தவச்சலமா, மகாத்மா காந்தியா, நேருவா? யாருமே இல்லை. இவர்கள் அனைவரும் தனக்கு வர்த்தனம். இப்போ மார்ட்டின் அண்ட் ஃபேமிலியில் ஒய்ஃபுக்கு என்ன தெரியும்? ஆதவ அர்ஜுனுக்கு என்ன தெரியும்? இன்னொருத்தாங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். இவனோட்டெல்லாம் பணம் மட்டும் தானமா இருக்கு. இந்த தேசத்தை பற்றி யாருக்காவது அக்கறை இருக்கா? இந்த நாட்டு என்ன ஒரு இம்மாரல் கோடு. ரொம்ப வருத்தமாக இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம்? கல்வியாளர்களாக இருக்கணும். கல்வி என்றால் படிப்பு கல்வி இல்லை. அவங்களுக்கு இயற்கையாக பெருந்தலைவர் காமராஜர் இருந்தாங்க. நீங்கள் நினைச்சாலே கண்ணீர் வரும். அப்படிப்பட்ட ஒரு கண்ணியமிக்க தலைவர் பெருந்தலைவர் அவர்கள். ஆனா இப்படிலாம் சேகர் பாபு அவர்கள் வந்து விதிமீறல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல தாக்குதல், அதுவும் நேரடியா அந்த வேட்பாளர்களே போயிட்டு அந்த மாதிரியான வேலை செய்யறப்ப தேர்தல் ஆணையமா இருக்கட்டும், இல்ல தமிழக அரசு ஏன் சார் அந்த நடவடிக்கைன்றது எடுக்கல இன்னமும் அவங்க மேல? தேர்தல் ஆணையம் நேற்று வந்து அன்லீஸ்டா போயிட்டு இருக்காங்க, கட்டவிழ்க்கப்பட்ட அந்த நடவடிக்கை. தேர்தல் ஆணையம் முழுக்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோல்ல போயிட்டு, அது வந்து ஸ்டேட்டுக்கு லெவலுக்கு மாறிடுவாங்க போல. இப்போ என்னம்மா உலக லெவல்லையும் அப்படித்தான் இருக்கு. ஐநா சபை தமிழ்நாட்டிலையும் அப்படித்தான் இருக்கு. வட இந்தியாவில் ஃபுல்லாக பிஜேபி கண்ட்ரோலு, தென்னிந்தியாவிலும் பிஜேபி கண்ட்ரோல் தான். இங்கே டிஎம்கே கண்ட்ரோலு. அரசு அதிகாரிகள் ஃபுல்லாகவே டிஎம்கே ஆட்கள். யாரு கேட்க முடியும்? நான் ஒரு ஆடு வியாபாரம் பண்ணுறேன், எனக்கு 1 லட்ச ரூபா எடுத்துகிட்டு போகிறானா இல்லையா? ஒரு ஆடு வச்சு நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், பர்ச்சேஸுக்கு எனக்கு 1 லட்ச ரூபானா எத்தனை ஆடு வாங்க முடியும்? 10 ஆடு வாங்கணும். ஒரு ஆடு கிடாயை போய் சந்தையில் வாங்கினா ஒரு ஆடு 8,000 10,000. 1 லட்ச ரூபாய்க்கு கணக்கு காட்டினா நான் எங்கேருந்து காட்டுவேன்? அரிசி வியாபாரம் பண்ணுறவங்க ஒரு 1 லட்சம் கொண்டு போவோம். இப்படிப்பட்ட பாவப்பட்ட அரிசி இலையில் எவ்வளோ கிடைக்கும்? ஒரு மூட்டை விற்றா 200 ரூபா கிடைக்கும். 10 மூட்டைக்கு எவ்வளோ? 2,000 ரூபா கிடைக்கும். ஒரு 50 மூட்டை விற்றாச்சுன்னா 10,000 ரூபா கிடைக்கும். 50 மூட்டையை கொண்டு ஏற்றி இறக்கி அந்த தொழிலாளி அவன் கோயிலை கொண்டு போகிற பணத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தேர்தல் சீஸில் பிடிச்சி போடுறீங்க. கணக்கு கேட்குறான், என்ன கணக்கு கொடுக்க முடியும்? ஒரு காய்கறி வியாபாரிகிட்ட என்ன கணக்கு கொடுப்பான்? இப்போ இந்த பணங்கள்லாம் எங்கே போச்சு? 120 கோடி கரூரில் செலவு பண்ணியிருக்கான். அதே மாதிரி அந்த ஏரியாவில் மூக்குத்தி கொடுத்தீங்க, அதை கொடுத்தீங்க, அந்த சின்ன சின்ன துண்டு 1/2 கிராம் 1/4 கிராம் 3/4 கிராம். யார்கிட்ட போய் யார் பிடிக்கிறது? இந்த பணங்கள்லாம் நமக்கு நேற்று தகவல்கள் கிடைக்குது. ஏற்கனவே பல மாதங்களுக்கு முன்பே கொடுக்கப்பட்டு விட்டாச்சு. அந்தந்த ஏரியாக்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள்
அவர்கள் இப்பொழுது கொடுக்கப்படவில்லை. 6 மாசத்துக்கு முன்பே வளையத்துக்குள்ள எல்லோரையும் கொண்டு வந்து விட்டார். ஆனா அதே செந்தில் பாலாஜி அவர்கள் தன்னுடைய ஓட்டே வந்து பதிவு பண்ணலன்ற செய்தியும் வந்துட்டு இருக்கே சார். அவரே வாக்கு பதிவு எல்லாரையும் வாக்கு அவர் செலுத்தவே இல்லை நேற்று. அவரே செலுத்துறாரு. அவர் தான் இங்க வேலை இருக்கு. இப்ப இப்படிப்பட்ட விஷயத்துல எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. ஒரு வீட்டுல 10. இப்போ அவங்க என்ன கணக்கு பண்ணாங்கன்னா, ஒரு வார்டுல 200 ஓட்டு, 300 ஓட்டு, 500 ஓட்டு, அப்படி ஏதோ ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க. ஒரு வார்டுல இத்தனை தெரு இருக்கு, இதுல கணக்கு போடுறா. இவங்க வீடு யாரு? திமுகவா? சரி, கொடுத்துரு, 1000 ரூபா கொடுத்துரு. இவங்க திமுகவுக்கு போட மாட்டாங்க. யார் பணம் கொடுத்தா அவங்களுக்கு போடுவாங்க. அவங்களுக்கு மொத்தமாக கொடு, முன்னக்கூட்டியே போய் கொடுத்துரு. இப்போ வச்சுக்கிடுங்க, 20,000 ரூபா, 5 ஓட்டு போட்டுருங்க. இப்படி இப்போ நடக்கலையாம். எலெக்ஷன் டேட்டை அறிவிக்க முன்னாடியே கையில் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டத்தை ஒழிக்காத வரைக்கும் இந்த நாடு விளங்கவே செய்யாது. சபிக்கப்பட்ட நாடாத்தான் போயிடும். ஆனா இந்த மாதிரியான செயல்கள் செய்யறதுல முக்காவாசி திமுகவினர் தான் இடம் பெயர்றாங்க. ஆனாலும் ஏன் தலைமை, அதாவது ஸ்டாலின் அவர்கள் கண்டிக்கல, எந்த வித நடவடிக்கையும் எடுக்கல சார்? ஏன் சேகர் பாபு அவர்களே கேட்கல? இன்னும் ஸ்டாலின் இனி வரவே மாட்டார். எப்போ வருவார்? நீ 5 வருஷம் கழிச்சு வருவார். நேற்று போய் மீன் சாப்பிட்டாரு, காப்பி குடிச்சாரு, இவ்வளோதான் நடந்துச்சு. இனி வரமாட்டான் மனுஷன். தர்த்தனம் பிடிச்ச நாடை ரொம்ப டென்ஷன் ஆகுது. எப்படின்னா, வெற்றி பெறுறது வேறமா, யார் வேணாலும் ஜெயிச்சுட்டு போகிறாங்க. நாளைக்கு ஸ்டாலின் முதலமைச்சராக வரட்டு, ஐயா சீமான் வர்றாங்க, அப்புறமா நம்ம விஜய் வர்றாங்க, யார் வேணாலும் வந்துட்டு போகிறாங்க. அந்த 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 அணுகுமுறை இருக்குது பாருங்க, அதே ரொம்ப கேவலமானது. இப்போ இந்த பணத்தை எப்படி கொடுப்பான் இவனெல்லாம்? இவனுக்கெல்லாம் பணம் எங்கேருந்து வருது? இந்த ரவுடிசம் முறையில் தான் வருது. ஒரு தொகுதிக்கும் கட்சி சார்பாக 25 கோடி டிஎம்கே கொடுத்துருக்கான். 10 கோடி வேட்பாளர் போட்டி ஜெயிப்பு, 35-40 கோடி ரூபா செலவு பண்ணுறதுக்கு யாரால் பண்ண முடியும்? மலைகளை உடைக்கணும், மண்ணை அள்ளணும், கனிமத்தை கொள்ளடிக்கணும், எல்லார்ட்டையும் கலெக்ஷன் பண்ணணும். 10 லட்ச ரூபா ரோடு போடுற இடத்துல 3 லட்ச ரூபாய்க்கு ரோடு போடணும். 10 கோடி போடுற இடத்த 5 கோடி போடணும். இதில் பாதிப்பு யாருக்கு? அனைத்து மக்களுக்குத்தான பாதிப்பு, அனைத்து மக்களுக்கான பாதிப்பு தானே. அப்போ இதை பற்றி யாரும் கன்சிடர் பண்ணலையே. டசன்ட் கேர் அபவுட் இட் செல்ஃப். யாருமே அதை பற்றி கன்சிடர் பண்ணலை. பணங்கள் கொடுக்க எல்லாரும் கொடுத்துருக்கான். இவன் 2000 ரூபா கொடுத்தா அவன் 1000 ரூபா கொடுத்துருக்கான், அவன் 500 ரூபா கொடுத்துருக்கான். கொடுக்காமல இல்லை, 2 தரப்புலையுமே படம் விளையாடி இருக்கு. இன்னைக்கு கூட ஒருத்தர் சொல்றாரு காலையில், எங்கள் ஏரியாக்கெல்லாம் வர்றதுங்க இந்த மதுரை வாயில் பக்கத்தில். இப்போ எங்கள் வாழ்க்கையில் சராசரி 1000 ரூபா கொடுத்தாங்க. அப்போ நிர்வாகம் என்ன செய்யுது? நிர்வாகம் ஒன்றும் பண்ண முடியாது. 1,19,000 போலீஸ் இருக்கான். அதை லா அண்ட் ஆர்டர் பார்ப்பானா, இதை கண்டர் பண்ணுவானா? மக்கள் எவ்வளோ பேர் இருக்கான் மெட்ராஸில்? 1 கோடி பேர் இருப்பான். மொத்தமே நான் தமிழ்நாட்டில் 1,19,000 பேர். அது யார் எத்தனை பேரை பிடிப்பான்? எத்தனை ஏஜென்ட் இருக்கான்? இது சாத்தியமே இல்லை. திருதராய் பாட்டு திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அதுக்கு ஒரே ஒரு ஆயுதம் ஜனநாயகம் தான். அதுவும் சேகர் பாபு அவர்கள் தாக்குதல் நடத்தினது தாவைக்காமல. ஏன்னா திமுக வந்து நம்மளே பார்த்துருப்போம், தாவைக்காவை ஒரு பொருட்டாவே மதிக்காம எந்த இடத்துலையும் தாவைக்கா பேரை யூஸ் பண்ணாம தான் இவ்வளோ நாள் இருந்தாங்க. ஆனால் இப்போ தாவைக்கா வேட்பாளரையே டைரக்டா போயிட்டு சேகர் பாபு அவர்கள் தாக்குதல்ன்றது பயம் வந்துருச்சா அப்படின்ற கேள்வி இருக்கல. தாவைக்கா ஜெயிச்சிருமோன்னு இல்லை. இப்போ பெரும்பான்மையாக திமுக அலறி கொண்டு இருக்கிறது தாவைக்காவுடைய இதுகளை பார்த்து. இந்த தேர்தலில் நான் ஒரு விஷயம் பார்க்க முடிந்தது. வெளிநாட்டிலேருந்து ஃப்ளைட்டில் டிக்கெட் போட்டு நிறைய பேர் வந்து ஓட்டு போட்டாங்க. இது வரைக்கும் நான் காணாத ஒரு அதிசயம். எனக்கு தெரிய ஒரு 40 வருஷமாக நான் பார்த்துருக்கேன். 15 வயசுல எனக்கு இருக்கும்போதே இந்த விஷயங்கள் பார்த்துருக்கேன் என்னுடைய அனுபவத்தில். விமானங்களில் வந்து ஓட்டு போடுற அளவுக்கா தமிழ்நாட்டில் மக்கள் இருக்காங்க? தன்னெழுச்சியாக வந்து ஓட்டு போட்டாங்க. நேற்று ரொம்ப நல்ல கூட்டம் இருந்துச்சு. பல இடங்கள்லையும் பார்க்க முடிந்தது. நான் இங்கே 35 வருஷமாக சென்னையில் தானே இருக்கேன். பார்க்குற போது ஒரு தன்னெழுச்சியான ஒரு மக்கள், ஒரு எக்ஸ்பெக்டேஷன் லாட்டு, நிறைய வாக்குகள் இருந்தது. எல்லா கட்சிக்குமே வாக்களித்திருக்கிறார்கள். இவர்களுக்கு அவர்களுக்கென்றெல்லாம் இல்லை. தாவேக்கா என்பது ஒரு புதிய பிளேயர். அவங்க இப்போ தானே கண்டெஸ்ட் பண்ண போகிறாங்க. போன வருஷம் இவ்வளோ விஷயம், இந்த வருஷம் இவ்வளோ விஷயம் அப்படிலாம் சொல்ல முடியாது. இந்த யூடியூபர்ஸில் சிலவங்க கொடுக்குற ரூபாயை வாங்கிக்கிட்டு சும்மா கிறுக்க மாதிரி பேசுகிறாங்க. தாவேக்கா எத்தனை சதவீதம் பிடிக்குன்னு யாருக்காவது தெரியுமாம்மா? உங்களுக்கு தெரியுமா? மக்களை பார்த்தோம், மக்கள் வாக்களிப்பார்கள், அவ்வளோதான். கொஞ்சம் நல்ல எழுச்சியாக இருக்கு, அவ்வளோதான் சொல்ல முடியும். இவங்களே 19% பிடிப்பார்கள், 15% பிடிப்பார்கள். ஹேவ் யூ காட் ஆஃப் எனி அப்ரோப்ரியேட் எவிடன்ஸ்? ஹவு கேன் யூ புட் அப்? எப்படி நீ வைக்கிறா? என்ன எப்படி வைக்க முடியும் உன்னால? எந்த எவிடன்ஸும் கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் நமக்கு தெரியுது. நான் கேட்டேன்னு நிறைய பார்த்தேன். ஒரு 10 பொம்பளை பிள்ளைகளை பார்த்தேன். எல்லா குழந்தைகளுமே இப்போ உங்களை மாதிரி பிள்ளைகள்லாம் நாங்கள் டிவிக்கு தான் ஓட்டு போட போகிறோம் சார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இளைஞர்களை பார்த்தேன், தலித் இளைஞர்களையும் பார்த்தேன்.
இப்போ முஸ்லீம் இளைஞர்கள் கூட இப்போ வந்து ஒரு ஒரு சொன்னார் சிவகங்கை மாவட்டத்தில், அவர் கூட சொன்னார் நிறைய முஸ்லீம் பிள்ளைகள்லாம் நிறைய ஓட்டு போட்டிருக்காங்க, கிறிஸ்டின்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அப்போ என்ன அவர்கள் வாக்களித்தார்கள், அது வெற்றிக்கு அந்த கட்சிக்கு உதவுமா தெரியாது, அவங்க எவ்வளோ எடுப்பாங்க அதை பற்றி நம்ம சொல்ல முடியாது. அது ரெண்டாவது, அது அனலிட்டிக்கலாக நம்ம பார்க்கும்போது தான் பேச முடியும், இப்போ பேச முடியாது, 27ஆம் தேதிக்கு அப்புறம் தான் பேச முடியும், அது வரைக்கும் நம்ம பேசக்கூடாது. ஆனால் மக்களிடத்தில் ஒரு அறச்சீட்டம் இருக்கிறது, திமுகவின் மீது ஒரு அறச்சீட்டம் இருக்கிறது. இவங்கெல்லாம் வேணாப்பா புதுசாக வந்து அப்படிங்கிற ஒரு அறச்சீட்டம். அவங்க நாளைக்கு வருவாங்களா வர இல்லையா, அவங்க கூட இருக்கிறவங்க எப்படிப்பட்ட ஆட்கள், ஆதவ அர்ஜுன் எப்படி ஆளு, புஷி ஆனந்த் எப்படி ஆளு, அதெல்லாம் ரெண்டாவது விவகாரம். அதை தவிர ஒரு மாற்றம் வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு டு பி இன்டென்ட் அப்பியர், அவர்களுக்கான ஒரு ஒரு மனோ நிலை மாற்றம், த சேஞ்ச் ஆஃப் இன்டென்ஷன் டு பி அப்பியர், ஒரு மனநிலையில் ஏற்படுகிற ஒரு கிளர்ச்சி மாற்றம் காணப்படுகிறது. அதை நான் நேற்று எலெக்ஷனில் சொல்லுவேன். தமிழ்நாட்டில் வந்து திமுகவின் மீதற்கான வெறுப்பு இருக்கிறதானா, நிச்சயமாக வெறுப்பு நேற்று எதிரொலிச்சு, அதை பார்க்க முடிஞ்சுது. தோல்வி பயத்தில் தான் சென்னை போன்ற பிரதான நகரில் சேகர் பாபு போன்றவர்கள் தாக்குதல் நடத்தினாங்க. தாக்குதல் மட்டும் இல்லாமல் ஒன்று எங்கேயே முடிச்சிருவேன்னு சொன்னார் அசோக்கை பார்த்து. இதெல்லாம் ரொம்ப ஒஸ்டான விஷயம். இதுக்கு இப்போ காவல்துறை சைடு இருந்தோ எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. காவல்துறையெல்லாம் ஒன்றும் எடுக்க மாட்டாங்க. காவல்துறை அமைச்சர் யாரு, சேகர் பாபு தானே. சும்மரியானா அவன் இருப்பான். அப்ப இதுக்கெல்லாம் முடிவுன்றது என்ன சார்? முடிவுலாம் ஒண்ணுமே கிடையாது, முடிவே கிடையாது. என்ன முடிவு இருக்கு? ஏன்னா இந்தியாவில் ஜனநாயக நாட்டில் பேச முடியாது, யார் வேணாலும் என்ன பேசுவோம். ஏன்னா அரபு நாடா, கிளர்ச்சி நடக்கிறதுக்கு, ரெவல்யூஷன் நடக்கிறதுக்கு, மக்கள் புரட்சி நடக்கிறதுக்கு, ஐஆர்ஜிசி வர்றதுக்கெல்லாம் இங்கே இன்னும் அரபு நாடா? இது ஜனநாயக நாடு, ஒன்றும் பண்ண முடியாது. யார், அதாவது ஒவ்வொரு காட்டிலையும் கீர் காட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிங்கம் வைக்கிறது தான் சட்டம், அதை மாதிரி புலி வைக்கிறது தான் சட்டம். அது மாதிரி இங்கே தகுதி உள்ளது தப்பி பிழைத்துக் கொள்ளும். பணம் இருக்கிறவன் பேசுவான், சாதி பலம் இருக்கிறவன் ரவுடிசம் பண்ணுறவன், இதுதான் வந்து இந்த நாட்டில் எழுதப்படாத சட்டம். அதில் வந்து ஒரு புது பிளேயருக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது, வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கோ இல்லையோன்னு தெரியல, ஒரு பெரிய அளவில் வாக்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இதுலேயே நிறைய பார்த்தீங்கன்னா பூத்தை கைப்பற்றுதல், அப்புறம் கள்ள ஓட்டு போடுதல்ன்ற நிறைய செய்திகளும் வந்துட்டே இருக்கே சார். இல்லை, பூத்து கைப்பற்றினதாக திமுக பூத்தை கைப்பற்றினதாக எங்கேயும் இல்லை, அது பீகாரில் தான். பட் கள்ள ஓட்டுகள்லாம் ஒரு பெரிய அளவில் குளறுபடிகள் பெருசும் இல்லை, பெரிய தகராறு நடந்த மாதிரி எதுவும் ஒன்றும் பெருசாக தெரியல. துறைமுகம் தொகுதியில் இந்த சேகர் பாபு, மற்றபடி ஒரு சின்ன சின்ன அளவில் தான் நடந்திருக்கு. சென்னையில் ஒரு 2 மணி நேரம் அதிகபட்சமாக கொடுத்தாங்க. டிஎம்கே கொஞ்சம் பயம் வந்ததுனால தான் பஸ் சரியாக விடலை. சின்னம்மா சசிகலா அவர்கள் கூட அறிக்கை விட்டுருந்தாங்க, மற்ற எல்லா கட்சியிலேருந்து தான் அறிக்கை விட்டுருந்தாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ஏன்னா இங்கேருந்து போய் ஓட்டு போட்டுருவாங்களான்ட்டு. சீப்பு ஒழிச்சு வச்சாச்சுன்னா கல்யாணம் நின்று போயிருமாண்ணே, ஓட்டு போடுறோம் எப்படியும் போடுவோம். நேற்று பஸ் வசதி இல்லை, பஸ்ஸில் தண்ணீர் இல்லை, கிளாம்பாக்கத்துலலாம் இதெல்லாம் வேணுக்குன்னு அவங்க கண்டெயின் பண்ணாங்க. அதையும் மீறி நேற்று 85%, அவ்வளோதானே இன்னைக்கு காலைல வந்துட்டுல 85%, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம்னு வைங்க, 85%. இல்லை 85%ங்கிறது ஓட்டை எப்படின்னா, இது வந்து ஒரு பெரிய அளவிலான வந்து சொல்ல முடியும். ஏன்னா உங்களுக்கு 5.5 கோடியா, அதாவது 6.5 கோடியா இருந்தது 5.73 குறைஞ்சிருக்கு. அப்படி அதாவது நிறைய பேரை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க, இறந்தவங்களெல்லாம் தள்ளுபடி பண்ணியாச்சு. சதவீதம் ஏறுது, வாக்காளர்கள் எண்ணிக்கை அவ்வளோதான். அது வாக்காளர்கள் அவ்வளோதான். இப்போ எனக்கு இருக்கிற ஓட்டு அப்படி தான். இப்போ எங்கள் அப்பா இருக்கிற இறந்து போயிட்டோம்னா வாக்காளரே இல்லை. அப்படி முதல்ல அதெல்லாம் இருக்கும்போது ஆட்கள் நிறைய காட்டும். இறந்தவர்கள்லாம் பட்டியலில் இருக்கும்போது அடேப்பா 10 லட்சம் பேர் இருக்காங்க, 7 லட்சம் பேர் தான், இப்போ 10 லட்சம் தான் 2 லட்சம் எடுத்துடுறாங்க, ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன். அப்படி இருக்கும்போது வாக்காளர்கள் குறையும் போது, வாக்காளர்களில் சதவீதம் வரும்போது, வாக்காளர்கள் கூடி இருக்கும்போது சதவீதம் குறையும், வாக்காளர்கள் குறையும் போது சதவீதம் குறையும், அதுதானே? அதனால அதே வாக்காளர்கள் தான் டிஸ்டில் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய பேரை வெளியே தூக்கி இருக்கிறாங்க. இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஒரு புதிய எழுச்சி ஒன்று காணப்படுகிறது. இதன் முடிவுகளை நம்ம வந்து அப்புறம் தான் பார்க்க முடியும். பொறுத்து பார்ப்போம் சார். தொடர்ந்து பேசுவோம் பல நிகழ்வுகளை பற்றி. நன்றி சார்.